introduction about us. ஸோ நான் வந்து மாடல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்கிற கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். அது என்னென்னா முக்கியமாக மெக்கட்ரானிக் அண்ட் சைபர்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எனி சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து சாஃப்ட்வேர் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி சிஸ்டம் மாடல்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. சிஸ்டம் மாடல்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாடலை வந்து ஒரு பேசிஸாக கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாடல்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க, ஜாவாலேயோ இல்லை பைத்தான்லேயோ. ஸோ அதில் வந்து ஷேஃப்லர்னு ஒரு கம்பெனி, ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனி, அதில் தான் இப்போ கரண்ட்டாக மாஸ்டர் தீசிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து மெயினாக நாங்கள் டிசைன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்னா காருக்குள்ளே இருக்கிற சைபர்ட்ரானிக் சிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே இருக்க இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மாதிரி இருக்க சைபர்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்குள்ள இது R&D டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ ஹாய். ஸோ வந்துட்டு நானும் ஆக்சுவலாக வந்து ஜெர்மனியில் தான் இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட மேஜர் ஸ்டடீஸ் வந்துட்டு என்னோட கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ரிலேட்டட் டு எம்பெடட் சிஸ்டம்ஸ், பட் வந்து என்னோட ஃபோக்கஸ் மோர் வந்து ரிலேட்டட் டு டேட்டா ப்ராசஸிங் அண்ட் சிக்னல்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் நான் இன்வால்வ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ கரண்ட்டாக இப்போ வந்துட்டு என்னோட தீசிஸ் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரோமெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், அப்புறம் கனெக்டர்ஸ், ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு மாடல் டெவலப் பண்ணோம். ஸோ வந்துட்டு இந்த காம்பனன்ட் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ அதோட காம்போசிஷன், அதோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல, டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் சினாரியோஸ்ல எப்படி வேலை செய்யும் அப்படின்றது வந்துட்டு நான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது வந்து கரண்டா பியூர்த் எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரோமெக்கானிக் அண்ட் எலக்ட்ரானிக் கம்பெனி, காம்பனன்ட்ஸ் டெவலப் பண்ற கம்பெனில வந்துட்டு என் தீசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் த மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன், கரியர் சாய்ஸஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் டூயிங் பேச்சுலர்ஸ் இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இன்ட்ராக்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணி பண்ணோம். பட் ஸ்டில் இதை நாங்கள் அகெயின் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்களும் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம டிபார்ட்மெண்ட்டை படிக்கிறவங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து எதர் ஜாப் டைரெக்டாக படித்து முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு டைரெக்டாக ஜாப் போகிறது, அப்படி இல்லைன்னா வந்து மாஸ்டர்ஸ், இந்தியாவில் மாஸ்டர்ஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அப்ராடில் மாஸ்டர்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் சூஸ் பண்ணுறதுக்கு உள்ள டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், சேலஞ்சஸ், அதுக்கப்புறம் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் என்ன எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்றது தான் அந்த ஃபுல் ப்ரெசன்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸோ இன்கேஸ் வந்துட்டு தமிழில் பேசுறது வந்து யாருக்கும் கன்வீனியன்ட்டாக இல்லை, புரியலன்னா வந்துட்டு இங்கிலீஷ்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு மைக்கை வந்து அன்மியூட் பண்ணி பேசி எதுனாலும் டைரெக்டாக கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ ஜாபுக்கு இப்போ யூஜி முடிச்சுட்டு உடனே ஜாப் போகணும் அப்படின்னா வந்து நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது மொத்தம் பேசிக்காக இந்த 3 திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ப்ரொஃபைல்னா சிவி, மோட்டிவேஷன் லெட்டர், இந்த மாதிரி விஷயம்லாம் தான் ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ். ப்ரொஃபைலில் வந்து எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்க முடியும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு ஜாப் ஓப்பனிங்க்கு அப்ளை பண்ணுறோன்னா ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸில் கேட்டிருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக நம்மளோட சிவியை வந்து மாடிஃபை பண்ணணும். எல்லா கம்பெனிக்கும் ஒரே சிவி, ஒரே மோட்டிவேஷன் லெட்டரை வந்து அனுப்பாமல் நம்மளோட ஜாப் அப்ளை பண்ணுற ஜாப் ஓப்பனிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொஃபைலை வந்து மாடிஃபை பண்ணி ரிலவெண்ட்டாக அனுப்பணும். ஸோ அனுப்புனா வந்து நம்ம சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அ கால் ஃபார் இன்டர்வியூ வந்து ஹையர். அதே மாதிரி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐசிஇ படிக்கிறோம், நம்ம வந்து கோரில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க. பட் இந்தியாவில் ரியலிஸ்டிக்காக பார்த்தா கோரில் பிளேஸ்மெண்ட் வந்து நாட் ஹை ஆஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நம்ம இதில் யூஜிலேயே வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்லாம் படிக்கிறோம்.
ஸோ சாஃப்ட்வேர் நாலேஜையும் டெவலப் பண்ணி இண்டஸ்ட்ரியில் கரண்ட் டிமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம ப்ரொஃபைலில் வந்து எவ்வளோ பூஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாவா ரிலேட்டட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம்னா ஸோ ஜாவா ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் பண்ணிக்கணும். வெளியே எக்ஸ்டர்னலாக ஏதாவது கோர்ஸ் எடுக்க முடிஞ்சாலும் எடுத்துக்கணும். ஸோ ஒரு 10 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா நம்ம ப்ரொஃபைலோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து அதே மாதிரி வந்துட்டு மாஸ்டர்ஸ் சப்போஸ் இந்தியாவில் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக 2 பாத்தில் பண்ணலாம். ஸோ இதர் வந்து டெக்னிக்கல் சைடில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணலாம். ஸோ மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் மாதிரி. அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் சைடில் போகிறதுனா திருப்பி நீங்கள் MBA அந்த மாதிரி பண்ணணும். ஸோ வந்துட்டு ஸோ இது வந்து ஒன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சக்கப்புறம் என்ன வந்துட்டு லைக் நிறைய பேர் வந்துட்டு என்ன லைன் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து அதில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் கிளியராக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டெக்னிக்கல் சைடில் போனால் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த 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 சைடில் போகிறதுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை மேனேஜ்மெண்ட் சைட் போகணுமா அப்படின்ற மாதிரி பார்த்து இது பண்ணணும். ஏன்னா அது பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களோட ஃபியூச்சர் கரியரே வந்து பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம ஒன்ஸ் மாறிட்டு எடுக்கிறோம்னா வந்து அந்த டிசிஷன் வந்து கொஞ்சம் கிளியராக எடுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ பேஸ்ட் ஆன் வந்து டெக்னிக்கல் எடுக்கிறோமா இல்லை மேனேஜ்மெண்ட் சைட போகிறோமா அதுக்கேற்ற மாதிரி வந்து எக்ஸாமினேஷனும் மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் சைடில் போகிறோம்னா டான்செட் எழுதணும், இல்லை கேட் எழுதணும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு இதுவே மேனேஜ்மெண்ட் சைட்னா வந்துட்டு கேட் எக்ஸாம் எழுதணும், இல்லைன்னா வந்து அந்தந்த பிசினஸ் ஸ்கூலுக்கு வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸாமினேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இது பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு ஸோ ஜென்ரலாக வந்து மாஸ்டர்ஸ் போகும்போதே வந்து நம்ம ஆல்ரெடி பேச்சுலர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ப்ரொஃபசர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஆல்ரெடி பேச்சுலர்ஸ் முடிச்ச பையன், ஸோ அவனுக்கு வந்து ஃபண்டமெண்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மாஸ்டர்ஸ்னு வந்து போகும்போது பார்த்தோன்னா வந்து ரொம்ப பேச்சுலர் மாதிரி ப்ராடா இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் வந்து ரொம்ப இன்டெப்தா படிப்போம். ஸோ அது வந்து இன்டெப்தா படிக்கும்போது ஃபண்டமெண்டல் நாலேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா வந்துட்டு படிக்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ வந்துட்டு ஸோ அந்த நடுவில் இது பண்ற டைம், அந்த டிரான்சிஷன் டைம்ல வந்துட்டு உங்க ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். படிக்கிறதுக்கும் சரி, படிச்சு முடிச்சக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போதையும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 டூயிங் மாஸ்டர்ஸ் அப்ராட். மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராடில் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட என்ன லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு ரிலேட்டட் கோர்சஸ்லாம் எந்த கண்ட்ரியில் எந்த யூனிவர்சிட்டியில் அவைலபிள்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்குள்ள வெப்சைட்ஸ்லாம் தனியாக இருக்குது, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் வெப்சைட்ஸும் இருக்குது. இது ஜென்ரலாக மாஸ்டர்ஸ் அப்ராட் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எல்லா ஆப்ஷன்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி எதில் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது, எதில் நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதெல்லாம் கம்பேர் பண்ணி டெசிஷன் எடுக்கணும். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம டெசிஷன் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த டெசிஷனில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி என்ன ப்ரீ ரெக்வசிட்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு கோர்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம், ஆனால் அதுலேயே வந்து எல்லா கோர்ஸ்க்கு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கோர்ஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரீ ரெக்வயர்மெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொஃபைலை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இல்லை டிரான்ஸ்கிரிப்ட், யூனிவர்சிட்டியில் டிரான்ஸ்கிரிப்ட் வாங்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 தான் வந்து கரியர் சாய்ஸஸ் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் கம்மிங் அவுட் ஆஃப் பேச்சுலர்ஸ், எஸ்பெஷலி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 3 ஆப்ஷன்லையும் இருக்கிற சேலஞ்சஸ். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி ப்ரீ ரிக்வெஸ்ட்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அது எங்கே போய் பார்க்கணும்? அதுக்கு வந்து 2 வெப்சைட் இருக்கு சார். பின்னாடி ஒரு ஸ்லைட்ல நான் லிங்க் போட்டிருக்கேன். அப்படியா? ஓகே. ஸோ அந்த லிங்க்ல வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, கேன் ப்ரோசீட். ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரைட் நவ் COVID-19 வந்து ஒரு வெரி பிக் சேலஞ்ச், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத சேலஞ்ச். ஸோ COVID-19னால வந்து நிறையா டெசிஷன்ஸே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. எஸ்பெஷலி ஸ்டடிங் அப்ராட்லாம் வந்து இப்போ விசா ரெஸ்ட்ரிக்ஷன், ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கனால
நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து COVID-19 அந்த சிச்சுவேஷன்லாம் கன்சிடர் பண்ணி ஆப்ஷன்ஸ் இது பண்ணோம். பட் அதனால வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் திங்க் பண்ணணும். அது வந்து ஒரு டிராபேக்கை கன்சிடர் பண்ணாம ஒரு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன பண்றது? சரி மேபி 1 இயர் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பனா இருக்கணும். ஸோ செகண்ட் சேலஞ்சு வந்து காம்படிஷன், இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன் அண்ட் டிமாண்ட்ஸ். இந்த சேலஞ்ச் எப்பவுமே இருக்க போகுது. COVID-19 மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் இருந்தாலும் இல்லைன்னாலும் காம்படிஷன் வில் ஆல்வேஸ் பி தேர் இந்த இண்டஸ்ட்ரி. காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு மாடிஃபை பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன டிமாண்ட்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல் அண்ட் சோஷியல் சேலஞ்சஸ். மாஸ்டர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் இல்லை அது இந்தியாவில் இருக்கட்டும் இல்லை அப்ராடில் இருக்கட்டும், ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ் வந்து ஒரு மேஜர் கன்சர்ன் எல்லாருக்குமே. ஸோ ப்ராப்பர் ஃபைனான்ஷியல் பிளானிங் இருக்கணும். அதே மாதிரி வந்து சோஷியல் சேலஞ்சஸ் லைக் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க அதனால நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் அது இல்லாமல் நம்மளுக்கு என்ன பெஸ்ட்டோ அந்த டெசிஷன்ஸ் வந்து எடுத்து இப்போ வந்து நம்மளுக்கு படிக்கிறதுல உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படித்தா நம்ம ப்ரொஃபைலை வந்து இன்னும் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து படிக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நம்மளை ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். பட் இப்போ நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 years வேலைக்கு போய் நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சான்ஸ் கிடைக்கும் போது மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அமர் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. அதோட அடிஷ்னலா இது பண்றதுக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா வந்துட்டு ஸோ ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா நம்ம வந்து மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேளை ஒர்க்கும் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது ஆக்சுவலா மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் மாஸ்டர்ஸ் முடிச்சு திருப்பி வேலை தரும் போது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் அப்படின்றனால வந்துட்டு ஒரு ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பர்சனு, இப்போ ஒரு கம்பெனியில ஒரு கார்பரேட் கல்ச்சர் தெரிஞ்ச ஒரு பர்சன்னால வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். பிளஸ் அதே மாதிரி இப்போ இந்த கரண்ட் COVID-19 சிச்சுவேஷன்ல வந்துட்டு நிறைய கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர்ல இல்லை சம்டைம்ஸ் ஃப்ரீயா கூட கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோர்சேரா, EDX இந்த மாதிரி வெப்சைட்ல வந்துட்டு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸோட வந்து டைப்ல வந்துட்டு அவங்க ஆன்லைன் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன லைன் ஆஃப் இதுல வந்து மாஸ்டர்ஸோ இல்லை உங்களோட ஃபியூச்சர் ஒர்க்குக்காக கூட இருக்கலாம், ஜாபுக்காக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்க ஆக்சுவலா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து மேட்லாப் வந்து சப்போஸ் நம்ம பேச்சுலர்ஸ் வந்து அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிருப்போம். பட் அவ்வளோ அதுல ரொம்ப இன்டென்சிவா ட்ரெயின் ஆகல அப்படின்னா மேட்லாபுக்குனே வந்து தனியா ஸ்பெஷலைஸ் கோர்சஸ் இருக்கு. ஸோ ஜென்ரல் இன்ஜினியரிங் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து மேட்லாப் வந்து கொஞ்சம் மேண்டேட்டரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து மாஸ்டர்ஸ் பண்ணும்போதும் அதுவும் அப்ராட்ல எஸ்பெஷலி பண்ணும்போது வந்து அது நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்ராட்ல வந்து மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நம்ம ப்ரொஃபைலை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை இப்போ வந்து ஒரு அப்ராட்லலாம் ஒரு கோர்ஸில் மேக்ஸிமம் 30-40 சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரொஃபைலை வந்து ஆனால் அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த 40 சீட்ஸ்க்கு 200-300 அப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ ப்ரொஃபைலை வந்து மற்ற பீப்புளோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி ப்ரொஃபைல் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் அதெல்லாம் பண்ணோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அது முக்கியமாக இந்த COVID-19 டைமில் இதில் இந்த சொன்ன மாதிரி EDX இதெல்லாம் வந்து ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி SAP சர்டிஃபிகேஷன் கூட இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. பேசிக் சர்டிஃபிகேஷன் வந்து இப்போ ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க இந்த குவாரண்டைன் பீரியட்ல. ஸோ அந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபைலோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்படியா சுரேஷ் சார் ஏதோ கொஸ்டின் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் இல்லப்பா. ஓகே You continue பா. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 ஆப்ஷன்ஸ்லையும் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ ஜாப் சூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸாக ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு
சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நமக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி ஃபேமிலி சப்போர்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா ஆப்வியஸாக உடனே வேலைக்கு போனால் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து ஜாப் இது படித்து முடிச்ச உடனே ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணோம். அது வந்து ஒரு ரொம்ப வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருக்குமே. அது எங்கள் ப்ரொஃபைலுக்கும் சரி, எங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அங்கே கொடுத்த ட்ரைனிங், அங்கே இருந்த ஒர்க் கல்ச்சர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுவும் ரொம்ப ஏர்லி இந்த கரியர் வந்து அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வந்து ஒரு வேல்யூபிள் திங். ஸோ அது வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு பாசிட்டிவ் விஷயம். நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், அதுவும் போய் இன்னைக்கு சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, கோர் கம்பெனிஸ்க்கும் போனாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொபேஷன் பீரியட்ல ஒரு 3 months ஆர் 6 monthsக்கு வந்து ஒரு ஆன் ஜாப் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் வந்து வில் பி வேல்யூபிள். அதுவும் நம்ம கரியர்ல வந்து ஒரு 5 or 10 yearsக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த ட்ரைனிங் வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்துருக்கோம் நம்மளோட ஃபுல் டெக்னிக்கல் நாலேஜ்க்கு. ஸோ டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து ஜாப் செக்யூரிட்டி, முக்கியமாக வந்து இப்போ ஐடி செக்டார்லாம் இந்த குவாரண்டைன் அப்பையும் யாருக்குமே ஜாப் வந்து மெஜாரிட்டி பீப்புளுக்காவது அட்லீஸ்ட் வந்து ஜாப் லூஸ் பண்ணலை. பிகாஸ் இந்தியாவில் இருக்கிற மெஜாரிட்டி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து ஆர் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ யூஎஸ்லேயோ இல்லை யூரோப்லேயோ வந்து பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும்போது ஃபார் ஷுர் இந்தியன் பீப்புளுக்கு வந்து இந்தியன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆஃபீஸில் இல்லைனாலும் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்து எல்லாருமே வேலை பார்த்தாங்க இந்த பீரியடில். ஸோ அதனால ஜாப் செக்யூரிட்டி வந்து ஒரு பாசிட்டிவ். ஸோ வந்து இந்த கான்ஸ் ஆக்சுவலாக எல்லா இதுலேயுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ ஜாப்ல வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா வந்து கெரியர் க்ரோத் வந்து ஜென்ரலாக வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஆக்சுவலி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்கள் சொல்கிறோம். ஸோ வந்து அட்லீஸ்ட் வந்து நாங்கள் ஐடி இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஸோ எங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸும் நாங்கள் வந்து எங்களோட டெவலப்மெண்ட்டும் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈக்குவலாக இல்லை. கற்றுக்கிட்டோம் டெய்லி பேசிஸ், ஓகே, பட் வந்து அது எக்ஸ்பெரன்ஷியலாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரும் வந்துட்டு கொஞ்சம் ஜென்ரலாக வந்து கம்பெனிஸில் வந்து ஜாஸ்தி இருக்கும். அது வந்து அது எங்கே போனாலும் ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும், பட் வந்து அதை நம்ம வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரியணும். பட் இது வந்து சில பேருக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட்டிங்காக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளே தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஜாப் செக்யூரிட்டி, ஸோ அது ஆக்சுவலாக வந்து அது ஒரு ட்ரிக்கியான இது. ஸோ அதான் நாங்கள் ப்ரோஸ்லையும் போட்டிருந்தோம், கான்ஸ்லையும் போட்டிருந்தோம். இப்போ இப்போ வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து கோவிட் டைம்ல வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ வீட்டிலேருந்தே வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலான்ற மாதிரி இருந்தாலுமே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து இல்லை, இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த டைம்ல வந்துட்டு. ரொம்ப இதுவாக்காதனால வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இப்போ அவங்க கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒர்க் பண்றவங்களுக்கும் வந்துட்டு ஸோ ஆப்வியஸா வந்து வேலை போயிருது. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதனால இதை நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது மெயினாக ஆட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நாங்கள் வந்து கம்பேரிசன் இந்தியாவில் இது வந்து யூஜி முடிச்சுட்டு உடனே இந்தியாவில் ஜாப் வேலை பார்க்குறதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் இது போட்டிருக்கோம். அது மெயினாக அதில் கான்ஸில் ஏன் ஜாப் செக்யூரிட்டி போட்டோன்றது வந்து இங்கே இருக்க ஜெர்மனியில் இருக்க சுச்சுவேஷனோட கம்பேர் பண்ணி நாங்கள் இது பண்ணோம். ஜெர்மனியில் இருக்க பாலிசிஸ் எப்படின்னா, எவ்வளோ இந்த மாதிரி ரிசெஷனோ இல்லை வந்து ஜாப் ஸ்டாக்னேஷனோ இல்லைன்னா வந்து இப்போ இருக்க COVID-19 மாதிரி சுச்சுவேஷனோ வந்தாலும் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது சேலரி வந்து 100% சேலரி கொடுக்காம 75% சேலரி பே பண்ணுவாங்க. பட் வந்து ஜாப் லூஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. ஸோ ஜாப் செக்யூரிட்டி வந்து இங்கே கேரண்டீட். ஸோ அது வந்து இந்தியன் கம்பெனிஸில் வந்து அந்த மாதிரி ஒரு கேரண்டீடு ஸ்டேட்மெண்ட் வந்து யாருமே கொடுக்கறது இல்லை. நாங்கள் இன்ஃபோசிஸில் இருந்தப்போ எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, எங்கள் கான்ட்ராக்ட்லையும் இருந்துச்சு, ஜாப் இன்கேஸ் ரிசெஷன் வந்தாலும் யாரும் ஜாப் லூஸ் பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ இன்ஃபோசிஸ் அதை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் கம்பெனி, நல்ல பாசிட்டிவ் விஷயம் இன்ஃபோசிஸில். பட் அதர் கம்பெனிஸ் சொல்ல முடியாது. முக்கியமாக சொல்லணும்னா டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸில் நாங்கள் இன்ஃபோசிஸில் இருக்கும் போதே தெரியும், அந்த டைமில் லைட்டாக ரிசெஷன் இருந்துச்சு. அப்போ வந்து டிசிஎஸ்ல வந்து மொத்தம் 3000-4000 பீப்புளை வந்து லே ஆஃப் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம். அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன், திடீர்னு வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியலி சோஷியலி வந்து ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இருக்கும்.
ஸோ அதனால தான் அது வந்து கான்ஸில் போட்டோம். ஆல்சோ இன்ஃபோசிஸ்ல கூட ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு பெரிய கிளைண்ட் வந்து அவங்க ஆல் ஆஃப் அ சடன் வந்து அவங்க ப்ராஜெக்ட் இனிமேல் இன்ஃபோசிஸ் கொடுக்க மாட்டோம்னு க்ளோஸ் பண்ணப்போ கூட வந்து ஆல்மோஸ்ட் 3000 பீப்புள் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. டிஃப்ரெண்ட் அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ண டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு லைக் உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து அந்த ப்ராஜெக்ட்ல எதுவுமே இல்லைன்னு சொன்னனால வந்து அவங்க ஆக்சுவலா வேலையை விட்டு இது பண்ணல. அவங்கள வந்து திருப்பி வந்து மற்ற ஸ்கில் செட்ல வந்து ரீட்ரெயின் பண்ணி வேற ப்ராஜெக்ட்ல வந்து புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ இன்ஃபோசிஸ் மட்டும்தான் அந்த கேரண்டி கொடுக்குறாங்க. மற்ற ஐடி கம்பெனிஸ்லாம் கூட அந்த கேரண்டி கொடுக்கறது இல்லை. எல்லாருமே ஒன்ஸ் இந்த மாதிரி ரிசெஷன் வந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட்லேயே இருக்கும் அவங்களுக்கு. ரிசெஷன் வந்துச்சு, இன்கேஸ் கம்பெனி லாஸில் இருக்குது, வீட்டுக்கு போகணும்னா உடனே நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம். சார் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு டைம் கேப் பற்றி கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் டைம் கேப் பிட்வீன் ஜாப் அண்ட் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 2 to 3 years வந்து ஒரு 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 ஸ்டாண்டர்டான டைம்னு சொல்லலாம். நாங்க 3 years 2 years வந்து ஓகே, 2 years வந்து சஃபிஷியன்ட். 3 yearsனா வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியல். மெஜாரிட்டி இங்கே படிக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸோட தான் வந்திருப்பாங்க. ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் வர்றவங்க வந்து ரொம்ப கம்மி. பட் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் வந்து இன்ட்ரெஸ்டோட படிக்கிறாங்கன்னா படிக்கலாம். இங்கே எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன், அட்மிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அப்படி கிடையாது. அதே மாதிரி அட்மிஷன் ரெக்குயர்மெண்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும்னு கேட்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்குலாம் வந்து இங்கே கொஞ்சம் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த இன்ஃபோசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த ஜாப் என்வாயர்மெண்ட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சனால ஸோ இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது, ஸோ அந்த டிமாண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது படிக்கும் போதே. ஸோ 2 to 3 years வந்து ஒரு ஐடியல் டைம். அதே மாதிரி உங்க லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னா அது ரிலேட்டடா வந்துட்டு நீங்க வந்துட்டு நீங்களே ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டும் அந்த மாதிரி நீங்களே வாலண்டியரா பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் கூட இங்க படிக்கிற ஒரு பையன் வந்துட்டு அவன் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு உடனே மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணான். ஸோ அவன் வந்து படிக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ வந்துட்டு அவன் வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராமிங் வந்து அவனுக்கு ஆக்சுவலா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட், அதுல தான் வந்து அவனோட ஜாப் இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ அதனால எவென்ச்சுவலி அவன் என்ன பண்ணான்னா அவனே வந்துட்டு கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்ல இது பண்ணி கிட்ஹப் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து அவனோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இல்லை ஏதாவது காம்படிட்டிவ் இதெல்லாம் இது பண்ணனால அவனுக்கு இங்க ஜாப் சர்ச் பண்ணும்போது ஈவன் தான் அவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே அவன் ரிலேட்டடா வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான். ஓகே, அவனுக்கு வந்து இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த டெக்னாலஜிஸ் தெரியும் அப்படின்னால வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவனை வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜென்ரலா ரெஸ்யூம்ல இங்க போடும்போது வந்து நம்ம அவங்க கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம ரெஸ்யூம்ல என்ன போட்டிருக்கோமோ அது கிளியரா நமக்கு தெரியுதா அப்படின்னு தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சுதான் அவங்க ஃபில்டரே பண்ணுவாங்க. ஸோ ஸோ ஆமா, ஸோ பேசிக்கா வந்துட்டு உங்க டெக்னாலஜி ஸ்ட்ராங்கா இருந்தா வந்து இந்தியாலும் சரி இல்லைன்னா வந்து அப்ராட்லயும் சரி ஜாப் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் இன் இந்தியா. இதுல வந்து எங்களுக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் நாங்கள் கேதர் பண்ண முடிஞ்ச பாயிண்ட்ஸு ப்ளஸ் அஸ்வின் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணான் இந்தியாவில் தான். இது எம்பிஏ பண்ணான் எஸ்எஸ்என் காலேஜில் டான்செட் இருந்துட்டு. ஸோ அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர்ஸ் இந்தியாவில் மாஸ்டர்ஸ் பண்ணுறது வந்து அப்ராடில் பண்ணுறதை விட டெஃபினெட்லி காஸ்ட் எஃபெக்டிவ். நல்லா மணி சேவ் பண்ணலாம் ஃபைனான்ஷியலி. ஏன்னா ஆப்வியஸ்லி ஃபீஸ்லாம் வந்து லெஸர் தென் இது ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், ஸ்டேயிங் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து அவ்வளோவா கிடையாது. எஸ்பெஷலி இப்போ சென்னையில் இருக்கவங்க சென்னையிலேயே வந்து ஏதாவது ஒரு காலேஜில் இல்லை நம்ம காலேஜ்லேயே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஜி படிக்கிற மாதிரியே தான், கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி எக்ஸ்ட்ரா செலவு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற செலவு அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி லெஸ் காம்படிஷன். நம்ம ஊரில் வந்து மாஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணுறவங்க வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மி, வேலைக்கு போகிறவங்க தான் அதிகம். ஸோ யூஜி முடிச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு போகணுன்னு தான் இருப்பாங்க. பீப்புள் அப்ளைங் ஃபார் டான்செட் வந்து லெஸர் தென் கோயிங் ஃபார் ஜாப். ஸோ இட் இஸ் லெஸ் காம்படிட்டிவ். அதே மாதிரி ஈஸி ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ். என்னன்னா இதுவும் வந்து வித் கம்பேரிசன் டு ஜெர்மனி தான் நாங்கள் பண்ணோம். ஜெர்மனியில் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. நம்ம தான் வந்து இன்டர்ன்ஷிப்பு, மாஸ்டர் தீசிஸ், ஜாப்லாம் சர்ச் பண்ணணும். ஸோ இந்தியாவில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணால் இப்போ அஸ்வினுக்குலாம் எம்பிஏல வந்து எம்பிஏ பண்ணதுக்கப்புறம் கேம்பஸ்லேயே ரெக்ரூட்மெண்ட் வந்தாங்க. ஸோ அதனால இண்டஸ்ட்ரியில் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டி. அகெயின் நம்மள சொன்ன மாதிரி ஹோம் கம்ஃபர்ட். இப்போ வீட்டில் இருந்து போயிட்டு வந்துக்கலாம் டே ஸ்காலராக கூட, இல்லை நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போய்க்கலாம். ஸோ மாஸ்டர்ஸ் அப்ராட் பண்ணும்போது அது வந்து ஒரு நாட் அன் ஈஸி திங்.
அதுக்கப்புறம் வந்து அகெயின் ஜாப் செக்யூரிட்டி. பிகாஸ் இதில் வந்து இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணோம்னா வி ஹேவ் மோர் ஜாப் செக்யூரிட்டி தேன் என்டரிங் டைரக்ட்லி ஃப்ரம் யூஜி. ஸோ கம்பெனிலேயே வந்து இப்போ நாங்கள் இருக்கும் போதே யூஜி முடிச்சுட்டு டைரெக்டாக வரவங்க வந்து லோவஸ்ட் ஜாப் லெவல்லேருந்து வருவாங்க. பிஜி பண்ணிட்டு வரவங்க டைரெக்டாக இதர் லீடாவோ இல்லை மேனேஜராக வரவங்க வந்து எம்பிஏ பண்ணியிருப்பாங்க. இல்லை டெக்னிக்கலி மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு டைரெக்டாக டீம் லீடாவோ இல்லை டெக்னாலஜி லீடாவோ ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து தே ஹாவ் மோர் வேல்யூ டு த கம்பெனி, மோர் வேல்யூ டு த டீம் தேன் lower level resource fresher. So obviously their job is more secure than a fresher's job. இதுல மாஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு நாங்கள் ஒரு கம்பேரிசன் மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ என்னோட பேச்சுலர்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடாக பண்ணியிருக்கேன். பட் என்னோட மாஸ்டர்ஸ் வந்து நான் வந்து வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இன் கம்பேரிசன் அட்லீஸ்ட் வந்து இந்தியாவில் வந்துட்டு அது கொஞ்சம் வந்து கஷ்டம். ஏன்னா வந்துட்டு அதுக்கு நமக்கு ஏன்னா மினிமம் வந்து கண்டிப்பா வந்து இது படிச்சிருக்கணும், இந்த ரிலேட்டட் ஃபீல்ட்ல தான் வந்து நம்ம வந்துட்டு நம்ம பேச்சுலர் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ வந்துட்டு பட் அப்ராடுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து அவங்க வந்துட்டு ஸோ கிராஸ் டொமைன்ல வந்து படிச்சு இது பண்றவங்களையும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வந்து இப்போ நாங்க ஒர்க் பண்ற கம்பெனில கூட பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட பேச்சுலர் அவங்க மாஸ்டர்ஸ் படிக்கிறது கூட வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னோட கொலீக் கூட ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க பேச்சுலர் வந்து பயாலஜில பண்ணாங்க. பட் ஆனா வந்து மாஸ்டர் பிஹெச்டி வந்து ரிலேட்டட் டு இன்ஜினியரிங் சைட்ல பண்ணாங்க. ஸோ அவங்கள வரைக்கும் என்னன்னா நமக்கு அந்த சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்கா அப்படின்னு வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு, பட் நம்மளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும். அவங்க டேரக்டா வந்து ஸ்கைப் இன்டர்வியூ வீடியோ வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பேசும்போதே அவங்களுக்கு தெரியும், ஓகே இவனுக்கு வந்து சஃபிஷியன்டான நாலேஜ் இருக்கு அப்படின்னா அதை வச்சு வந்து அவங்க வந்து ஓப்பனிங்ஸ்க்கு வந்து பொசிஷன்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ அகெயின் வந்துட்டு லெஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துட்டு ஸோ எதுக்கு எப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆமரோட கோர்ஸ்ல வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு மேண்டிட்டரி ஒரு ஆஸ்பெக்டா இருக்கு. ஸோ பேசிக்கா வந்துட்டு அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கோர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3 சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற மாதிரி. ஸோ அவன் 6 monthsக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு கம்பெனில வந்துட்டு அவனோட தியரிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து அதே மாதிரி அவன் வந்து அதுக்கு ரிப்போர்ட்டும் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் இவங்க ரொம்ப இன்டென்சிவா வந்து எடுக்கிறாங்க. ஸோ பேச்சுலர்ஸ்ல வந்து நாங்க படிக்கும் போது வந்துட்டு இருந்துச்சு, பட் வந்து அவ்வளோ இன்டென்சிவா இல்லை. ஸோ ஸோ அந்த ரிலேஷன் கம்பேர் பண்ணி தான் வந்துட்டு நாங்க வந்து இது சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஜாப் ரிலவன்ஸ் வந்துட்டு ஸோ நாங்க இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணும் போதையும் பார்த்தப்போ வந்து நிறைய பேர் வந்து மாஸ்டர்ஸ் வந்து பவர் இன்ஜினியரிங் இல்லை அந்த மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடா வந்து படிச்சு பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனிக்கு தான் வருவாங்க. ஸோ பேசிக்கா சொன்ன முன்னாடி வந்துட்டு நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து இந்த ஹார்ட்வேர் பேஸ்ட் கம்பெனிஸ்ல வந்துட்டு ரொம்ப ரிலேட்டிவ்லி கம்மியா இருக்கும், பிளஸ் காம்படிட்டிவாகவும் இருக்கும். ஸோ வந்து நமக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வரதே பார்த்தாலுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஐடி பேஸ்ட் கம்பெனிஸ் இல்லை பிசினஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி தான் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ வந்துட்டு நீங்க ப்ராபப்ளி வந்து ஒர்க் பண்றது வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட், பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நீங்க ஒர்க் பண்றது வந்து ஐடிக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் வந்துட்டு அதே இன் கம்பேரிசன் வித் ஜெர்மனி வந்து பார்க்கும்போது வந்துட்டு அவங்க வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடா பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கில் செட் இருக்குன்னா நமக்கு அதுதான் வந்து ஒர்க் கொடுப்பாங்க. நம்மள வந்துட்டு இன்னொரு இதுக்கு கொண்டு போயிட்டு அஃப்கோர்ஸ் வந்து அந்த அந்த மாஸ்டர்ஸ் டு ஜாப் போற அந்த அந்த டிரான்சிஷன் பேஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சொல்லி கொடுக்கறது அது எல்லாமே. பட் வந்துட்டு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இன்ஃபோசிஸ்லாம் நாங்க வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சாலுமே எங்களுக்கு 6 months ரிகரஸா வந்து ப்ரோக்ராமிங்ல வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் எங்களால வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து அட்லீஸ்ட் வந்து அப்ராட்ல கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் இன் அப்ராட். ஸோ இதில் தான் வந்து எங்களுக்கு மோர் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால எங்களுக்கு வி ஹேவ் மோர் டீட்டெயில்ஸ். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து டெஃபினெட்லி ஹையர். இந்தியா அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து நான் லோவர்னு சொல்ல மாட்டேன். இந்தியாவில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நாங்களே அங்கே தான் படித்தது. பட் இங்கே வந்து ஏன் ஹையர்னா வந்து ரீச் டு ரிசோர்ஸஸ் வந்து அதிகம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனி டைம் த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் த இயர், எனி டைம் லைப்ரரிஸ் ஆர் அக்சசிபிள் இங்கே. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து 2 ப்ரொஃபஸர்ஸ்ட்ட வந்து நான் டிஸ்கஷன் பண்ணுறேன்.
பட் ப்ரொஃபசர்ஸ் வந்து சொன்னது வந்து எனக்கு புரியலை, இல்லை வந்து எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா, நான் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்லையோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இருக்க கான்டாக்ட் பர்சனோட நான் எப்போ வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அந்த ஸோ இங்கே வந்து எப்படின்னா யூனிவர்சிட்டி, ரிசர்ச் இன்ஸ்டியூட், இண்டஸ்ட்ரி இது 3மே வந்து இன்டர்லிங்க்ட் மாதிரி. யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் ஒர்க் நடக்குதுன்னா அது ரிசர்ச் இன்ஸ்டியூட் கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து பண்ணுற ரிசர்ச் ஒர்க்ல இருந்து இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் பண்ணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட இண்டஸ்ட்ரியில இருந்து கான்ஸ்டன்ட் இன்டராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் செகண்ட் பாயிண்ட்டும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் இன்டராக்ஷன் இருக்கனால ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ கரண்டாக என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு, வெறும் தியரட்டிக்கலாக வந்து கான்செப்ட்ஸ் படிக்காம மார்க் ஓரியன்டா இருக்காம ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்றது வந்து ஒரு கான்செப்டா வச்சு தான் இங்கே கிளாஸஸே நடக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியில கான்டாக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக் கான்டாக்ட் பீப்புள் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட கிளாரிஃபிகேஷன், ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காகவே எவ்ரி இண்டஸ்ட்ரி, எவ்ரி கம்பெனியில். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸில் வந்து ஒரு மேண்டிட்ரி திங். என்னோட கோர்ஸில் வந்து internship is equal to 30 credits, which is like 3 separate modules, 3 separate papers மாதிரி ஒரு internship. அதனால கம்பெனிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி இன்டர்ன்ஷிப் ஜாப் சர்ச் பண்ணுற மாதிரி இன்டர்ன்ஷிப்பும் சர்ச் பண்ணணும். நாங்கள் சர்ச் பண்ணி அதில் 6 months இன்டர்ன்ஷிப் கான்ட்ராக்ட் கொடுத்து 6 months இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம். இன்டர்ன்ஷிப்பில் வந்து வி கெயின் மோர் நாலேஜ் தேன் கிளாஸ் ரூம் ஸ்டடி, பிகாஸ் ப்ராக்டிக்கலாக நாங்களே ஒர்க் பண்ணுவோம் இண்டிவிஜுவலாக. எங்களுக்குன்னு வி வில் பி கிவன் அவர் ஓன் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுலேருந்து நாங்களாக ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி கெயின் பண்ணுற நாலேஜ் வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல். அகெயின் மாஸ்டர்ஸ் வந்து அப்ராடில் பண்ணும்போது ஃபைனான்ஷியல் அண்ட் சோஷியல் சொஃபிஸ்டிகேஷன் இஸ் வெரி ஆப்வியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ படிக்கும் போது இப்போ எங்களை மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் படிக்கும் போது டியூஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ அதுவே ஒரு மேஜர் அட்வான்டேஜ் எங்களுக்கு. அதே மாதிரி படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தியாவில் வந்து யூஜி முடிச்சுட்டு உடனே ஜாப் போனால் they will get around 20,000 30,000. இது அதில் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு போனால் மேபி டபுள் தென் தட். இங்கே வந்து இட் வில் பி டபுள் ஆர் ட்ரிபிள் தென் தட். ஸோ ஆப்வியஸாக வந்து த ஃபைனான்ஷியல் க்ரோத் அண்ட் ஆல்சோ த சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஒரு குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் இது இன்டர்நேஷ்னல் கோர்ஸ்னால நாங்கள் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் மெனி கண்ட்ரீஸ் கம் டுகெதர். ஸோ என்னோட கோர்ஸ்லேயே வந்து மொத்தம் 40 people வந்து ஃப்ரம் 7 different countries, 7 or 8 different countries. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய புது விஷயம் நம்ம கெயின் பண்ணலாம். டெக்னிக்கலி, கல்ச்சுரலி, சோஷியலி நிறைய விஷயம் வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்ராட்ல படிக்கும் போது. ஸோ வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா வந்து அட்மிஷன் ப்ராசஸே வந்துட்டு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம். ஸோ பேசிக்காக என்னன்னா வந்து நம்ம மாஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது வந்துட்டு இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் GRE, GMAT அதெல்லாம் எழுத வந்து ஜென்ரலாக வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதும் வந்து நம்ம ரொம்ப டெடிக்கேட்டடாக உட்காந்து இது பண்ணுவோம். இம்பாசிபிள்னு நான் சொல்ல மாட்டேன், பட் வந்து அதுக்கு நம்ம வந்து டெடிக்கேட்டடாக வந்து எஃபர்ட் வந்து போட்டு பண்ணணும். ஸோ பேசிக்காக GRE வந்துட்டு நான் சொன்ன GRE வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் இன்ஜினியரிங் சயின்ஸ் ரிலேட்டடாக, மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் போகணுன்னா GRE எழுதுவீங்க. சப்போஸ் இல்லை நான் வந்து அப்ராட்ல வந்து MBA ரிலேட்டடாக, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணுறன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்துட்டு GMAT எழுதுவாங்க. ஸோ அது ப்ளஸ் அதே மாதிரி வந்துட்டு வெறும் அது மட்டும் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அட்மிஷன் கிடைச்சிரும் அப்படின்ல. ஸோ அது கூட வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட கிரேட், நம்ம பெர்ஃபார்மன்ஸ், UG பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு, இல்லைன்னா வந்து வெளியே எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கோமா, அப்புறம் வந்துட்டு SOPன்னு ஒன்று எழுதுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படின்னா. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் மாதிரி. ஸோ வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு, என்னை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி எழுதணும். ஸோ ஏன் வந்து இந்த கண்ட்ரிக்கு அப்ளை பண்றோம், எதுக்காக இந்த யூனிவர்சிட்டி, ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம இது பண்ணணும். ஸோ இதனால வந்து ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்துட்டு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அசஸ்மெண்ட் சிஸ்டமும் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா வந்துட்டு
இது மாதிரி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது அவங்க ஆக்சுவலா கம்பேர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதை வச்சுதான் எடுப்பாங்க. பிளஸ் அதே மாதிரி வந்துட்டு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்துட்டு நம்மளோட ப்ரொஃபசர்ஸ் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க வந்து லைக் வந்து அவங்க யூனிவர்சிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி லைக் இவங்க வந்து ஒரு குட் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபை பண்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு லெட்டர் வந்து அவங்களும் நம்ம யூனிவர்சிட்டியில நம்ம காலேஜ்ல வந்து கொடுப்பாங்க. பிளஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் வந்துட்டு ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வந்து எந்த கண்ட்ரில வந்துட்டு நம்ம வந்து பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மனில வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஆக்சுவலி பெட்டரா இருக்கு. பட் இது யூஎஸ் இல்ல கனடா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தி அமௌண்ட் தட் வி ஸ்பெண்ட் ஃபார் மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் 30 to 40 lakhs வந்துட்டு வெறும் மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு வித் இன்க்ளூசிவ் ஆல் ஸ்டே அகாமடேஷனு அப்புறம் சாப்பிட்றதுக்கு மற்ற எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் 2 yearsக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்மளால எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு வந்து அது வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின் ஆக்சுவலி. ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து அப்ராட்ல மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலுமே வந்து ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயினால வந்துட்டு அவங்க ட்ராப் பண்ணிடுறாங்க. லாங்குவேஜ் பேரியர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜெர்மனி வந்து நாங்கள் சொன்னோம். ஏன்னா இங்க வந்து ஜெர்மனில வந்து ஜெர்மன் பேசுவாங்க. ஸோ அதான் நேஷனல் லாங்குவேஜ். ஸோ வந்துட்டு வெளியே வந்துட்டு லைக் நார்மல் டே டு டே கான்வர்சேஷன்ஸ் ஜெர்மன்ல இங்கிலீஷ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் அது வந்து ரொம்ப பிகர் சிட்டிஸ்ல தான் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுவாங்க. பட் வந்து கொஞ்சம் ரூரல் சைடு இல்லை மோஸ்ட் மேஜர் பார்ட் ஆஃப் ஜெர்மனி வந்து ஜெர்மன் தான் பேசுவாங்க. இது வந்து டிஃபிகல்ட்னு சொல்ல மாட்டேன். பட் அகைன் உங்களுக்கு புது லாங்குவேஜ் கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ஊர்லயே வந்துட்டு நம்ம வந்து இதுவே வந்துட்டு நார்த் இந்தியா போறோம் இல்லை வந்து கர்நாடகா கேரளா அதுவே போனோம் அங்கேயும் வந்து வேற பேசுவாங்க. பட் இவென்ச்சுவலி நம்ம வந்து பழக நம்மளும் கொஞ்சம் கத்துப்போம். வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்மால் ஹெல்ப். இது ஃப்ரீ வெர்ஷன் வந்து 50 minutes தான் போட்டுருந்தாங்க. 45 minutes ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. ஏதோ क्वेश्चन ஆன்சர் இருந்தா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே சார். கேன் ஆஸ்க் தி क्वेश्चंस. ஒரு 5 minutes தான் சொல்லுது. 5 minutesல க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லுது. ஆன்லைன் வெர்ஷன் 50 தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதான் இது ஒன்று இருக்கு. ஆமா. ஸோ நீங்க எதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இந்த பிபிடி ஷேர் பண்ணுவோம். ஆமா நான் பிபிடி ஷேர் பண்றோம். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல வந்து ஒவ்வொரு இந்த 3 ஆப்ஷனுக்கும் என்னென்ன விஷயம் பண்ண வேண்டியது இருக்குன்னு எஃபர்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதை வந்து நீங்க வேணும்னா கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஜாப் சூஸ் பண்றோம்னா என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி இந்தியாவில் மாஸ்டர்ஸ் பண்ணா என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் அப்ராட் பண்றோம்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதோட அவ்வளோதான். இஃப் யூ பீப்புள் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் கான்டாக்ட். அதே மாதிரி மாஸ்டர்ஸ் இன் ஜெர்மனி பண்ணணும்னா என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இதில் வந்து கொஞ்சம் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்கு. when compared to US, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனியில் வந்து மெயின் அட்வான்டேஜ் வந்து கோர்ஸுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது. ஒரு நாமினல் செமஸ்டர் ஃபீஸ்னு ஒன்று பே பண்ணோம். அதுலேயே எல்லா பெனிஃபிட்ஸும் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஜிஆர்இ ஜிமேட்லாம் வந்து ஒரு ஆப்ஷனல் விஷயம். ஐஎல்ஸ் டோஃபெல் தான் மெயினாக கேட்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். ஸோ அதனால ஜெர்மனிக்கு தனியாக போட்டிருக்கோம். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் கான்டாக்ட் அஸ் on any of the social media sites. So links இருக்கு. எப்போ வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா. That's all. Any question? Good morning. Good morning. Yeah சார், இப்போ வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டாப் யூனிவர்சிட்டிஸ் ரேங்க் பண்ணி போகலாமா, இல்லைனா பெட்டர் வந்து நம்ம ஒன் ஆஃப் பெட்டர் யூனிவர்சிட்டிஸ் இந்த சம் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்கிங் வந்து 200 அந்த மாதிரி வரும், இல்லை டாப் 10 50 அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் டாப் 15 போது. ஆமாம். இந்தியாவில் கேட்குறீங்களா அப்ராட்ல கேட்குறீங்களா? இல்லை அப்ராட். அப்ராட்ல வந்து இப்போ ஜெர்மனி கன்சிடர் பண்ணால் இருக்கு. TU9 சொல்லுவாங்க. அது வந்து டாப் 9 யூனிவர்சிட்டிஸ் இன் ஜெர்மனி. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் சேம் தான். நான் சொல்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படின்னா டாப் 10 டாப் 20 அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லைனா வந்து ஜெர்மனி இந்த மாதிரி லாங்குவேஜ் பேரியர் அந்த மாதிரி தான் வருது. பட் ஆனால் வந்து டாப் 10 சொல்லுங்க டாப் 10 யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கு அட்வான்டேஜ் இருக்குல்ல ப்ரோ? ஆமாம், அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியை படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம யூனிவர்சிட்டி நேமுக்கு வந்து தனி வெயிட்டேஜ் இருக்கும்.
பட் வந்து ரியலிஸ்டிக்கா பார்த்தா டாப் 10ல வந்து அட்மிஷன் வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அட்மிஷன் கிரைட்டீரியா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து ஐவி லீக் காலேஜஸ் இருக்கு. ஐவி லீக்ல வந்து இருக்கிற காலேஜஸ்ல வந்து அட்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஜிஆர்இ ஜிமேட் ஸ்கோர்ஸே வந்து அன்ரியலிஸ்டிக்லி ஹையா இருக்கும். எக்ஸ்ட்ராடினரியா ப்ரிப்பேர் பண்ணி நம்மளால முடியும் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணி பண்ணலாம், அதான் பெட்டரு. பட் வந்து அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதுல பண்றதுனால நமக்கு மற்ற யூனிவர்சிட்டியில பண்றதுனால டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கிடையாது. எஜுகேஷன் குவாலிட்டி படி பாத்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையும் ரேங்க் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரேங்க் எல்லா யூனிவர்சிட்டியிலும் எஜுகேஷன் குவாலிட்டி அக்சஸ் டு ரிசோர்சஸ்லாம் சேம் தான் இருக்கும். ஃபைனலி வந்து நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து மேட்டர்ஸ். இண்டஸ்ட்ரியில வந்து அதுக்கு தான் வேல்யூ. மேபி ஜாப் சர்ச் பண்ணும்போது டாப் ஐவி லீக் இல்லை டாப் 10 காலேஜஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். பட் அதனால யாருக்கும் ஜாப் கிடைக்காம போயிடாது. எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனிலலாம் வந்து யாருக்கும் ஜாப் இல்லாம இல்லை. யூகே அப்படிதான், உடனே ஜாப் கிடைச்சிரும், இல்லை அந்த ஜாப் சர்ச் பீரியட்குள்ள கிடைச்சிரும். ஸோ இப்போ ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆர் சம்திங் நெதர்லாண்ட்ஸ் பார்க்குறப்ப அதிகமாக தான் வரும். நார்வே ஆனால் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப கம்மியாக காமிக்குது. ஹங்கேரியா ஆஸ்திரேலியா. இது சொல்றீங்களா, ஃபீஸ் சொல்றீங்களா? ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. ஆமா, ஃபீஸ் வந்து ஆஸ்திரேலியா யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியால கம்மி தான். பட் அப்பையும் வந்து என்னன்னா ஃபீஸ்க்கு போக விசா ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு வந்து பேங்க்